CS 8792 Unit 2 Topic 14 RC4. RC4 is a stream cipher designed in 1987 by Ron Reversed for RSA security. ஸோ RSAன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது, அதுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீம் சைஃபரோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி RC4 அப்படின்னு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. It is a variable key size stream cipher with byte oriented operations. ஸோ இந்த RC4ல byte oriented operations நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இதோட கீ சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். வேரியபிள் கீ சைஸ். நமக்கு சைஃபரில் பிளாக் சைஃபர், ஸ்ட்ரீம் சைஃபர் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் சைஃபர்ஸ் தெரியும். அதில் ஸ்ட்ரீம் சைஃபர் தான் RC4. The algorithm is based on the use of a random permutation. 8 to 16 mission operations are required per output byte and the cipher can be expected to run very quickly in software. RC4 is used in SSL TLS. SSL na Secure Socket Layer, TLS Transport Layer Security for communication between web browser and server. It is also used in web, that is Wired Equivalent Privacy Protocol, and WPA, that is Wi-Fi Protected Access Protocol. RC4 was kept as a trade secret by RSA Security. In September 1994, the RC4 algorithm was anonymously posted on the internet on the Cypherpunks Anonymous Remailers list. ஸோ இது RC4 அல்காரிதமை கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்கப்போவே வந்து அனானிமஸாக யாரோ ஒருத்தவங்க வந்து இதை போஸ்ட் பண்ணிட்டாங்க இன்டர்நெட்டில். RC4 algorithm is remarkably simple and quite easy to explain. A variable length key of from 1 to 256 byte. ஸோ 256 bytesக்குள்ளே இந்த கீயோட லென்த் வந்து மாறிட்டே இருக்கும். தட் இஸ் பிட்ஸ்லன்னு சொல்லும்போது 8 to 2048 bits. This is used to initialize a 256 byte state vector S with elements S of 0 இருந்து S of 255 elements நம்ம initialize பண்ண முடியும் state vectorக்கு. At all times S state vector contains a permutation of all 8-bit numbers from 0 to 255. ஸோ இந்த RC4ல நம்ம இது வரைக்கும் கீ லென்த்தை பார்த்துருக்கோம், ஸ்டேட் வெக்டார் அண்ட் பெர்முடேஷன். For encryption and decryption, a byte k is generated from S, that is state vector, by selecting one of the 255 entries in a systematic fashion. ஸோ 256 என்ட்ரீஸ்லேருந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு கீயை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் பண்ணுறோம். As each value of k is generated, the entries in S are once again permuted. ஸோ ஒரு கீ வேல்யூவை நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது, ஒரு வேல்யூவாக நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஸ்டேட் வெக்டாரை வந்து பெர்மியூட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸ்ட்ரீம் சைஃபரோட டயக்ராம். plain text ஃபஸ்ட் நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ண போகிறோம் பை யூஸிங் த கீ. நம்ம இதை அதுக்கு முன்னாடியே இதே யூனிட்டில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துருப்போம் இதே டயக்ராமை. ஸோ பை யூஸிங் சூடோ ரேண்டம் ஜென்ரேட்டர் வி ஆர் கிரியேட்டிங் கீ அண்ட் அது நம்மளுடைய plain டெக்ஸ்ட்டை என்கிரிப்ட் பண்ணோன்னே வி கெட் சைஃபர் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் டிக்ரிப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வந்து நார்மலாக எக்ஸார் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஃப்ரம் த கீ எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோன்னா அகெயின் சூடோம் ரேண்டோ ஜென்ரேட்டர், அதுலேருந்து நம்ம வந்து plain text திருப்பி நம்மளுக்கு கிடைக்குது. இனிஷியலைசேஷன் ஆஃப் எஸ், தட் இஸ் ஸ்டேட் வெக்டார். டு பிகின் த என்ட்ரிஸ் ஆஃப் எஸ் ஆர் ஈக்குவல் டு த வேல்யூஸ் from 0 through 255 in ascending order. So S of 0 is equal to 0, S of 1 is equal to 1, அதே மாதிரி S of 255 is equal to 255. ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் நம்ம என்ட்ரிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு டெம்பரரி வெக்டாரை T அப்படின்னு நம்ம ஒரு வெக்டார் க்ரியேட் பண்ண போகிறோம். இஃப் த லென்த் ஆஃப் த கீ இஸ் 256 byte, ஸோ கீயோட லென்த் வந்து 256 பைட்டாக இருந்ததுன்னா அந்த கீயோட வேல்யூவை நம்ம டெம்பரரி வெக்டாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதர்வைஸ் ஃபார் அ கீ ஆஃப் லென்த், கீயோட லென்த்தை கீ லென் அப்படின்னு நம்மளுடைய அல்காரிதமில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. த ஃபஸ்ட்டு கீ லென் எலமெண்ட்ஸ் ஆஃப் T ஆர் காப்பீட் ஃப்ரம் K. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் கீ லென் வந்து எப்படி காப்பி பண்ணுறோன்னா நம்மளுடைய கீயோட வேல்யூவிலேருந்து காப்பி பண்ணுறாங்க ஃபார் த டெம்பரரி எலமெண்ட்டுக்கு. தென் கேயோட வேல்யூவை ரிப்பீட் பண்ணுறோம் as many times as necessary to fill out T.
ஸோ அந்த டெம்பரரி வெக்டாரை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கீயோட வேல்யூவை தான் ரிப்பீட் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறோம். These preliminary operations can be summarized as follows. ஸோ இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணுறோன்னா ஃபார் I is equal to 0 to 255 அந்த RC4 அல்காரிதமில் வந்து இப்படி தான் எழுதியிருப்பாங்க. அந்த 255 வரைக்கும் நம்மளுடைய இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா S of I is equal to I அப்படின்னு நம்ம தட் மீன்ஸ் S of 0 is equal to 0, S of 1 is equal to 1 இந்த மாதிரி 255 வேல்யூஸ்க்கும் வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ டெம்பரரி வேல்யூவை வந்து கீயோட வேல்யூவுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிடுறோம். I that means the index value modulus of the key length value அதை தான் நம்மளுடைய டெம்பரரி வெக்டாரில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். Next, we use the temporary vector to produce the initial permutation of S. So, initial permutation எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா this involves starting with S of 0 and till S25 வரைக்கும் S255 வரைக்கும் நம்ம போகிறோம். And for each S of I, we have to swap the values. Swapping S of I with another byte in S. So, state vectorல இருக்கிற இன்னொரு வேல்யூ கூட we are going to swap the state vector values according to the scheme. என்ன scheme அப்படின்னா இந்த ப்ளூ பாக்ஸில் கொடுத்துருக்கிறதா அந்த scheme. J is equal to 0. Index value 0 இருக்கும்போது for I 0லேருந்து 255 valuesக்கு we have to do this operation. என்னன்னா J plus state vectorல இருக்கிற index value some value 0லேருந்து 255 அது என்ன values வேணா இருக்கலாம் plus temporary vectorல இருக்க வேல்யூ இந்த மூணையும் ஆட் பண்ணிவிட்டு 256 கூட மாட் பண்ணி வர வேல்யூ தான் ஜேயோட வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம S of ஐயவும் S of ஜேவையும் ஸ்வாப் பண்ணிக்க போகிறோம். Because the only operation on state vector is a swap, the only effect is a permutation. State vector still contains all the numbers from 0 through 255. Stream generation. Once the state vector is initialized, input key is no longer used. ஸோ ஸ்டேட் வெக்டார் இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்புட் கீக்கு அங்கே வேலையே இல்லை. ஸ்ட்ரீம் ஜெனரேஷன் இன்வால்வ்ஸ் சைக்ளிங் த்ரூ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் S of I. ஃபார் ஈச் S of I we are going to swap S of I with another byte in S. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்கீம் தான். ஆஃப்டர் S255 is reached, the process continue starting over again at S of 0. ஸோ இது நம்ம சைக்கிள் ப்ராசஸ்னு சொல்லிட்டோம். ஸோ 255 கீ வரைக்கும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அகெயின் 0லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்ட்ரீம் ஜெனரேஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் I and J 0வாக இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா we are going to do all these conditions. I is equal to I plus 1 mod 256. Then J is equal to J plus the S of index value. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ கூட நம்மளுடைய இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது பண்ணிவிட்டு we are going to do mod 256. தென் ஸ்வாப் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த ஸ்டெப். அதுக்கப்புறம் டெம்ப்ரரி வேரியபிளில் அந்த ரெண்டு இண்டெக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸ் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி mod 256 பண்ணிவிட்டு அந்த வேல்யூவில் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூ T வந்து ஒரு இண்டெக்ஸ் தானே, அந்த இண்டெக்ஸ் நம்பரில் இருக்கிற வேல்யூ S of Tயை நம்ம கீக்கு அதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். டு என்கிரிப்ட் XOR the value K with the next byte of plain text. Decrypt. For decryption, XOR the value K with the next byte of ciphertext. ஸோ இதை வந்து நம்ம RC4 லாஜிக் டயக்ராமில் இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது இதில் வந்து நான் 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் S and T. ஸோ ஸ்டேட் வெக்டாரும் டெம்பரரி வெக்டாரும் ஓட இனிஷியல் ஸ்டேட் தான் ஃபஸ்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராம் வந்து நம்மளுடைய இனிஷியல் பெர்முடேஷன். தேர்ட் டயக்ராம் வந்து ஸ்ட்ரீம் ஜெனரேஷன். ஸோ ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 0லேருந்து 255 ஸ்டேட் வெக்டார். நெக்ஸ்ட்டு கீயோட லென்த் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸட் அப்படின்னு நம்மளால் டயக்ராம் வரைய முடியாது. இப்போ நம்ம 256ன்னு எடுத்தோம்னா 256 கீ லென்த், 5 அப்படின்னு கீ லென்த் எடுத்தோம்னா 5. இப்போ இங்கே வந்து 0 1 2 3 டில் சம் நம்பர்ஸ் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டில் n நம்பர் ஆஃப் கீ லென்த் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரரி வெக்டார். நெக்ஸ்ட்டு இதுதான் இனிஷியல் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் பெர்முடேஷனில் நம்மளுடைய அந்த லாஜிக் கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம்ல S of I ப்ளஸ் T of I அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இண்டெக்ஸ் ஆஃப் ஜேயோட நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
then we are going to swap. ஸோ எஸ் ஆஃப் ஜேவும் எஸ் ஆஃப் ஐயும் ஸ்வாப் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளுக்கு கீயோட ஒர்க் இங்கே கிடையாது, ஜஸ்ட் டெம்பரரி வெக்டார் அண்ட் ஸ்டேட் வெக்டாரோட ஒர்க் மட்டும் தான் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சரையும் நம்ம எஸ் ஆஃப் ஜேவும் எஸ் ஆஃப் ஐயவும் அகெயின் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸ்வாப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து டீக்கு டெம்பரரி வெக்டாராக அதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கீயை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், அதில் இருக்கிற சம் வேல்யூ, தட் இஸ் எஸ் ஆஃப் டி, டெம்பரரி வெக்டாரில் இருக்கிற ஒரு வேல்யூ, டெம்பரரி இண்டெக்ஸ் வந்து ஒரு வேல்யூவை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து நம்ம கீயாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிப்போம். அகெயின் திருப்பி இந்த ப்ராசஸ் இப்படி சைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். Strength of RC4. A number of papers have been published analyzing methods of attacking RC4. None of these approaches is practical against RC4 with a reasonable key length such as 128 bits. ஸோ நிறைய பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க RC4 வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான மெத்தட்ஸை கண்டுபிடிச்சி. பட் எந்த அப்ரோச்சஸுமே வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகலை RC4க்கு அகெயின்ஸ்டாக. The authors demonstrate that the WEP protocol intended to provide confidentiality on 802.11 wireless LAN networks is vulnerable to a particular attack approach. In essence, the problem is not with RC4 itself, but the way in which keys are generated for use as input to RC4. This particular problem does not appear to be relevant to other applications using RC4 and can be remedied in web by changing the way in which keys are generated. This problem points out the difficulty in designing a secure system that involves both cryptographic functions and protocols that make use of them. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.